Hello guys, 10th and 12th ஸ்டாண்டர்ட் இந்த 2026ல வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாம்க்கு ஈஸியா ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு வழி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல 8 வீக் சேலஞ்ச் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லைங்களா? அதுல லாஸ்ட் வீக் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 7 வீக் சேலஞ்சஸ் வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணோம். ஓகேங்களா? ஏன்னா அந்த 8 வீக் சேலஞ்சில் ஃபர்ஸ்ட் 5 வீக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி பிளானாவும் அடுத்த 3 வீக் வந்து ரிவிஷன் பிளானாவும் போட்டிருந்தோம். அதுல லாஸ்ட் வீக்ல தான் இப்ப நம்ம இருக்கோம். ஓகேங்களா? ஓகே. 10th ஸ்டாண்டர்டுக்கு இந்த வீடியோல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா பாருங்க. ஆஸ் யூசுவல் எப்பயும் போல தமிழ், இங்கிலீஷ் வந்து நம்ம 4th வீக்லயே முடிச்சிட்டோம். இருந்தாலும் அடுத்த வீக்ல வந்து ரிவிஷன்ஸ் போய்கிட்டே இருந்துச்சு. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி பார்க்க போறோம். எப்படி நீங்க ரிவைஸ் பண்ண போறீங்க அப்படின்னா 10th வந்து நிறைய டைம் இருக்கும். அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒருத்தர் கூட சேர்த்திக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இப்ப தமிழ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கொஸ்டின் பேங்க் ஒன்னு எடுத்து வச்சுக்கோங்க. கொஸ்டின் பேங்க் எடுத்து வச்சுட்டு மாத்தி மாத்தி ஓரல் சொல்லி பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கு இதுதான் பெட்டர் வே. மாத்தி மாத்தி ஓரல் சொல்லுங்க. நீங்க ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து ஓரல் கேளுங்க. கம்ப்ளீட்டா அவங்க ஓரல் சொல்லட்டும். அதே மாதிரி ஆஹ் இன்- ஆஹ் இன்னொருத்தர் உங்களுக்கு ஓரல் கேட்க சொல்லுங்க. இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஓரல் கேட்டுட்டே இருந்தீங்கன்னா எந்தெந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரிய வந்துடும். ஆஹ் அதே மாதிரி எவ்வளவு ஃபாஸ்டா ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கறதையும் நீங்க வந்து அதை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ தமிழ் ரிவிஷன் வந்து நம்ம இப்படி பண்ணிட்டு ஒரு மாடல் டெஸ்ட் வந்து எழுதி பார்க்க போறோம். கம்ப்ளீட்டா நான் படிச்சிடணும். சேம் இங்கிலீஷும் அதே மாதிரி தான். கிராமர்ஸ் மட்டும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. புக் பேக்ல இருக்கக்கூடிய கிராமர்ஸ் மட்டுமே நீங்க கம்ப்ளீட்டா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்துரும். ஏன்னா அந்த மாடல்ல வேற கொஸ்டின் வரலாம். ஆனா மோஸ்டா அந்த கொஸ்டின்ஸ் தான் வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகேங்களா? அடுத்து மேக்ஸ். மேக்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து கொஸ்டின் பேங்க் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த கொஸ்டின் பேங்கோட பிடிஎஃப் லிங்க் வந்து நமக்கு இங்க கொடுத்துருக்கோம். இந்த டவுன்லோட கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளோட வெப்சைட் குள்ள போயிடும். அந்த வெப்சைட்ல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுல கொடுக்கக்கூடிய எல்லா சமையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னொரு தடவை செக் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பெட்டரா இருக்கும். அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் சோசியலுக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். இந்த எல்லா லிங்க்குமே உங்களுக்கு கீழே இருக்கு. இப்ப சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா கால்குலேட் பண்ணி பாருங்க. ப்ராப்ளம்ஸ் நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஏன்னா 2 மார்க்லயும் சரி 4 மார்க்லயும் சரி கம்பல்சரில கேட்டுருவாங்க. அதுக்காக தான். அப்ப ப்ராப்ளம்ஸ் நீங்க ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு சேம் நம்ம கொடுத்த மெட்டீரியல்ஸ் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் மாத்தி மாத்தி ஓரல் சொல்லி பாருங்க. அடுத்து சோசியல். சோசியலுக்கு நான் எப்பயுமே சொல்றது கூடியதுதான். 5 மார்க்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் வருதுன்னு பாருங்க. மேப் ஒண்ணு வந்துரும். டைம்லைன் ஒண்ணு வந்துரும். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஒண்ணு வந்துரும். ஃபில்லப்ஸ் ஒண்ணு வந்துரும். மேப், டைம்லைன், டிஸ்ட்ரிபியூஷன், ஃபில்லப்ஸ். வேற என்ன இருக்கும்? ஓகே. இதுவே நமக்கு வந்து 4 5 மார்க் வந்துச்சு இல்லையா? என்னன்னா மேப், டைம் லைனு, டிஸ்டிங்யூஷன், ஃபில்லப்ஸ். மொத்தமா 4 கொஸ்டின் வந்துருச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நம்மளோட கொஸ்டின் பேங்க் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல பாருங்க. இப்ப நம்ம இதுல எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 5 மார்க்ஸ் வந்து நமக்கு இப்போ இதெல்லாம் நம்ம ஈஸியா அட்டன் பண்ணிடலாம்னு பாருங்க. ஃபில்லப்ஸ் ஒண்ணு வந்துரும். ஓகேங்களா? அதே மாதிரி டிஸ்டிங்யூஷன் ஒண்ணு வந்துரும். அதுக்கப்புறம் டைம் லைன் ஒண்ணு, மேப் ஒண்ணு. அப்ப 4 5 மார்க் நமக்கு வந்து இதுலயே வந்துச்சு இல்லைங்களா? நம்ம எழுத வேண்டியது 10 5 மார்க். இதுல 4 வந்து சும்மா அசால்ட்டா நம்ம 4 எழுதிட்டு போயிடலாம். இதுக்கு அடுத்து நமக்கு வந்து இது இருக்கு இல்லைங்களா? சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ்ல இருந்து பாருங்க. 1 2 3 4 கொஸ்டின் வருது. அப்ப இந்த 4ல நம்ம குறைஞ்சது 3 கரெக்டா எழுதணும். அப்ப சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் நம்ம கம்ப்ளீட்டா படிக்கணும். லெசன்ஸும் கம்மி. இப்ப இது நம்ம படிச்சிட்டோம்னா 7 5 மார்க் முடிஞ்சு இல்லையா? மிச்சம் 3 5 மார்க் தான் நம்ம ஹிஸ்டரி ஜியாகிரபி பக்கமே போக போறோம். அது ஹிஸ்டரி ஜியாகிரபி போனா சவுத் வெஸ்ட் மான்சூன் கண்டிப்பா வந்துடும். ரிவர் காவேரி வந்துரும். இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஈஸியா வந்துரும். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா லீக் ஆஃப் நேஷன், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோட எஃபெக்ட்ஸ், காசஸ், செகண்ட் வேர்ல்டு வார், அதுக்கப்புறம் காந்தி டிசோபீடியன் மூவ்மெண்ட், காந்தி ஆஸ் ஏ மாஸ் லீடர், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துரும். சோ அப்ப அதுல வந்து நம்மளால ஒரு 3 கொஸ்டின் வந்து அழகா செலக்ட் பண்ணி எழுத முடியும். சோ 10 5 மார்க்ஸ் வந்து இது ஈஸியா எழுதிடலாம். அதுக்காக தான் சோசியலையும் நம்ம ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் நம்மளால. 2 மார்க்ஸ் எல்லாம் நமக்கு பிரச்சனை இருக்காது. எல்லாமே எழுதிடலாம். லாஸ்ட் கொஸ்டின் மட்டும் பாத்தீங்கன்னா கிரியேட்டிவ் கொஸ்டினா கேட்பாங்க. அதுக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு இங்க கீழே கொடுத்துருக்கேன். கம்பல்சரி 2 மார்க் வித் ஆன்சர். இந்த ஒரு
ஒரு லிங்கை கிளிக் பண்ணா போதும் உங்களுக்கு அதுல எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி எல்லாமே உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா ரெடி பண்ணி குடுத்துட்டோம். அதனால நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் ஓட லிங்க் வந்து நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இத டவுன்லோட் பண்ணிட்டு, இதுல இருக்கக்கூடிய லிங்க்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணி, அங்க வரக்கூடிய பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி, நீங்க அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ மட்டுமே படிச்சா போதும். படிச்சா மட்டும் போதாது. அத எழுதி பார்க்கணும். திருப்பி திருப்பி எழுதி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மாத்தி மாத்தி ஓரல் சொல்லி பாருங்க. டைம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க அதுக்கு மேல. திருப்பி திருப்பி ஓரல் சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நெறைய கொஸ்டின்ஸ் வந்து தெரிய வரும். இங்க மறந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஞாபகத்துக்கு அது பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ இதோட நம்மளோட 8 வீக் சேலஞ்சஸ் வந்து முடிஞ்சிச்சு இல்லைங்களா? இதுக்கு அடுத்த பேப்பர் பிரசன்டேஷன் வீடியோஸ், பப்ளிக் எக்ஸாம் நம்ம எப்படி எழுதணும்? எந்த கொஸ்டின்ஸ் அதிகமா இம்பார்ட்டன்ஸ் குடுத்து படிக்கணும்? நம்ம எக்ஸாம் எழுதுறப்ப எந்த கொஸ்டின ஃபர்ஸ்ட் எழுதணும்? எந்த கொஸ்டின 2வது எழுதணும்? எப்படி டைம் மேனேஜ்மென்ட் பண்ணணும்? அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயிலான வீடியோ சொல்றேன். முடிஞ்சா நம்மளோட டியூஷன் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்களையுமே நான் ஒரு வீடியோ ரெடி பண்ண சொல்றேன். ஏன்னா அவங்க நெறைய டெஸ்ட் எழுதி, மாடல் டெஸ்ட் எழுதி பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க எந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் எழுத ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி டைம் பத்துது அப்படிங்கிற பத்திலாம் ஒரு வீடியோ முடிஞ்சா போடுறோம். பாருங்க. ஸ்டூடண்ட்ஸ் ஒத்துக்கிட்டாங்கன்னா நம்ம அந்த வீடியோவுமே அப்லோட் பண்ணலாம். ஏன்னா ஸ்டூடண்ட்ஸே சொல்லும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் இல்லையா? ஓகே இவங்க இப்படி எழுதியிருக்காங்க. அப்ப நாமளும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தோணும் இல்லையா? அதுக்காக தான். ஆம், கணக்குலயே இருங்க. அப்பதான் நிறைய விஷயங்கள் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். நீங்க தெரிஞ்சுக்கிறத நீங்க மட்டுமே வச்சுக்காதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.